அழகின் உருவமான மேல்மலையனூர் அங்காளம்மனை பக்தர்கள் தாங்கி பல்லாக்கில் அசையக்கூடிய அற்புத காட்சி இந்த நேரம் நம்முடைய கண்களுக்கு தென்பட்டிருக்குங்க. நிச்சயம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு எந்த மாதிரியான கஷ்டமாக இருந்தாலும் தவறாமல் ஒரு முறை இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனை நினச்சி சென்று வழிபடுங்க. இல்லை வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் காணிக்கையை மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சு மேல்மலையனூர் அங்காளம்மனை நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபட்டு வாங்க. நிச்சயம் அம்பாலே பார்த்தீங்கன்னா மேல்மலையனூருக்கு செல்ல வழியினை ஏற்படுத்தி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பா. இங்கு அம்பாளனுடைய அற்புத காட்சி எப்படி உருவானது, மேல்மலையனூர் அங்காளம்மனின் கருவறையில் நடந்த சில அதிசய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையிலும் சரிங்க, ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் தெரிஞ்ச ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலயம்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. அதுவும் அமாவாசை நாள்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு பார்த்தீங்கன்னா திரள்வாங்க. குறிப்பாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் லட்சக்கணக்கில் இங்கே பக்தர்களின் கூட்டம் இருக்கும். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகன்னு 4 யுகங்களுக்கு முன்னாடி மனுயுகம் ஒன்று இருந்திருக்கு. இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. தனக்கு 5 தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமானுச்சு. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்தாங்க. அதன்படி பிரம்மன் வரும்போது நாதான்னு அழைக்க அதற்கு பிரம்மன் அனைத்து உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யாருன்னு தெரியவில்லையோன்னு சிரித்திருக்காரு. இதனால் பார்வதி தேவியும் சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவருடைய 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டுன்னு சொல்லவே அதன்படி சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிரம்மனை அழைத்து கண்டித்திருக்காரு. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. முடிவில் சிவபெருமான் கோபத்தோடு பார்த்தீங்கன்னா பிரம்மாவின் 5 தலைகளை ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுவார். வலியால துடித்து பிரம்மனோ சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும்னு சாபமிட்டாரு. உனக்கும் வழங்கக்கூடிய உணவை அனைத்தும் அந்த தலையே சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவாய்னு சாபமிட்டு விடுவார். இதனால் தன் கணவரின் இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியை போல மாறி கொக்கிரகை தலையில சூடி கந்தல் ஆடை அணிந்து கொண்டு அலைந்து திரிவாய்னு சரஸ்வதியும் பார்வதி தேவியை பார்த்து சாபமிடுறாங்க. பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படிதாங்க சிவபெருமானுக்கு பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிந்தாங்க. பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைந்தாங்க. அங்குள்ள குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மூழ்கிவிட பார்வதி இழந்த வயதான தோற்றம் வரைந்து பழைய உருவத்தை அடைவாங்க. பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வராங்க. இரவு ஆகிடவே தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கிவிடுவாங்க. பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தாங்களாம். குளிக்க போகும் முன்னாடி தனது ஆரத்தை கலற்றி வைத்தாங்க. அந்த ஆரம் தாங்க ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி தேவியும் இதே இடத்துல நீ முத்தாரம்மன் பெயரில் வணங்கி மக்களுக்கு அருளாட்சி நடத்துவாய்னு மேல்மலையனூருக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி புறப்பட்டாங்களாம். இந்த மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினன்னு சொல்லுவாங்க. இந்த மலையரச பட்டினத்தில் மலையரசன்னு அரசன் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றொருவாய் பார்வதி வீற்றாங்களாம். அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க. திடீர்னு உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மன்னனின் காதுக்கு எட்டிருக்கு. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்ல மீனவங்க எவ்வளவோ தடுத்தும் கேட்காத மன்னன் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன்
பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவங்களை மறைய செய்து விடுது. இதனால் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைந்த மன்னையரசன் மன்னனும் தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழே மண்டியிட்டு வணங்கினான். அதில் இருந்து பூதகணங்கள் தனமாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கி இருக்கிறேன். என்னை நம்பி வணங்குவோருக்கு இங்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன்னு சொல்லி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தாங்க. அன்றிலிருந்தே மீனவ பரம்பரையினரே இந்த கோவிலில் பூஜை செய்து வராங்களாம். மேலும் பார்வதி மலையரசன பட்டணத்தின் புற்றாக இருக்க தங்கள் அங்கு சென்றா பாவ விமோச்சனம் கிடைக்குன்னு சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காங்க. அதன்படி பல இடங்களை அலைந்து திரிந்த சிவபெருமானோ இறுதியில் மேல்மலையனூருக்கு வராங்க. சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்கி வைத்திடு, பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டைன்னு சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்தே 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவாலத்தை சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திருவோட்டில் போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டுடும். 2வது உருண்டையும் போடு, அதை அந்த தலை சாப்பிடட்டும். 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவில் சுவையில் மயங்கி கிடக்கக்கூடிய அந்த பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமனின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன்னுடைய வலது காலால் அந்த தலையை தீமிதித்து விடு. மகாவிஷ்ணுடைய ஆலோசனை சொல்ல அதன்படியே பார்வதி செய்ய சம்மதித்தாங்க. பார்வதி தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சானகி கேட்கிறேன். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தேவியும் தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும், உட்கார்ந்தா தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்கும்படி சொல்ல அதன்படி விநாயகர் இங்கு காவல் புரிகிறார். உள்ளே சென்ற பார்வதி தேவியோ மகாவிஷ்ணு சொல்படி 3 கவாலங்களை தயார் செய்து வச்சுட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்தை வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டுக்கு தங்கி இருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெலுங்கும் பூசிக்கொண்டு படுத்து உறங்கியிருக்காரு. பிறகு மறுநாள் காலையில் தாங்க பார்வதி தேவி 3 கவாலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வராங்க. அங்கு மகாவிஷ்ணு சொல்படி முதல் உருண்டையை போடுவாங்க. அதே பிரம்மனின் தலை சாப்பிடுறது. பிறகு 2வது உருண்டையும் போடும்போது அதை அந்த தலை சாப்பிடுறது. 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே இறைத்து விடுறாங்க. உணவின் சுவையில் மயங்கிய பார்த்திங்கன்னா அந்த பிரம்மனுடைய தலையும் பார்த்திங்கன்னா தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கிடுது. உடனடியாக பார்வதி அங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை வலது காலால் மிதிக்கிறாங்க. இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிடுதுங்க. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுவார். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் இங்கு சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரன்னு ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன்னு ஆனந்தாயின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. மேலும் இங்கு அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றாங்க. ஆனால் முடிவில் மகாவிஷ்ணு ஆலோசனை கேட்கவே மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்கி அதன் மேல்பிடத்தில் கலசமான மாறி விடுவாங்க. அதில் அம்மனை அமர்ந்து கோபம் தணியும்னு சொல்ல அதன்படி 4 வேதங்களோ சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சில தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சிலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சில கலசமாக மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றுக்கு. இதை பார்த்த அங்காளம்மனோ அதன் மீது ஏறி அமர்ந்தா. மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தாங்க. அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்திருக்குங்க. தேவர்கள் அம்மனின் மீது பூமழை பொழிந்து அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்கள் வாழ்த்தியதோடு தான் இங்கே கோவில் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேணும் வரம் அளிப்பதாக சொல்லிவிடவே இங்கும் அங்காளம்மனின் நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டக்கூடிய வரத்தை அள்ளி தந்து பாதுகாத்து வருகிறார் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. நிச்சயம் இந்த அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா தீர்த்து வைப்பா.
மேல்மலையனூரில் அருள்பாலிக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா தீவிரமான காவல் தெய்வங்க. எதிரிகளின் தொல்லைகளையும் தீய சக்திகளையும் விரட்டி அடிப்பார். செய்வினை பேய் பில்லி போன்ற பாதிப்புகளில் இருந்து முழுமையான பாதுகாப்பு அளிப்பார். தடைப்பட்ட திருமணம் கைகூடுங்க. தம்பதியரிடையே கருத்து வேறுபாடை நீக்கி ஒற்றுமை உண்டாகும். குழந்தை வரம் அளிப்பவள் தான் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற வேண்டும்னா இங்கு அங்காளம்மனை சென்று வழிபடுங்க. அதே போல் தீராத நோயால் குணமடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையும் கடன் தொல்லை நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருக இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா அருள்பாலிக்கிறார். இன்னைக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அம்பாளை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.